மதுரையில் தோழியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட மோதலில் நண்பரை குத்திக் கொன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாநகர் அல் அமீன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 43 வயது ஜாகிர் உசேன். அவரும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைப்பு பணிகளை செய்யும் மதுரை தல்லாக்குளம் பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார் மற்றும் பறவை பகுதியைச் சேர்ந்த கேட்டரிங் தொழில் செய்யும் முருகன் என்கிற ரஞ்சித்குமார் ஆகிய மூவரும் தொழில் ரீதியாக நண்பர்களாக இருந்துள்ளனர். அவ்வப்போது நிகழ்ச்சிகள் ஏற்பாட்டு பணிகளை நடத்தி வந்த 3 பெண்களுடன் பழக்கம் ஏற்பட்டு 6 பேரும் நட்பாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 3 பெண்களில் ஒருவருடன் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான தல்லாக்குளம் சரவணகுமாருக்கு நெருக்கம் அதிகரித்து உள்ளது. நேற்று 3 பெண்களில் ஒருவருக்கு பிறந்த நாள் என்பதால் அவருடைய பிறந்த நாளை கொக்கிக்குளம் பகுதியில் உள்ள கடை ஒன்றில் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். ஜாகிர் உசேன், ரஞ்சித்குமார் ஆகியோருடன் மற்ற 2 பெண்களும் பங்கேற்றிருக்கின்றனர். பின்னர் 5 பேரும் ஜாகிர் உசேனின் காரில் மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி அருகே பாறைப்பட்டி பகுதியில் உள்ள உணவகத்திற்கு சாப்பிட சென்றுள்ளனர். உணவகத்தின் முன்பாக சாலையோரத்தில் காரை நிறுத்திவிட்டு அங்கு அமர்ந்து 3 பெண்கள் உட்பட 5 பேரும் மது அருந்தி உள்ளனர். அப்போது தல்லாக்குளம் சரவணகுமார் தனது தோழிக்கு போன் செய்துள்ளார். அவர் உணவகத்தில் சாப்பிட வந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனையடுத்து சரவணகுமார் தனது நண்பரான காதர் இஸ்மாயிலுடன் பைக்கில் உணவகத்திற்கு வந்துள்ளார். சரவணகுமாரின் தோழியுடன் ரஞ்சித்குமார் மற்றும் ஜாகிர் உசேன் ஆகியோர் இருப்பதை பார்த்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தல்லாக்குளம் சரவணன் ஜாகிர் உசேனிடம் தனது காதலியை ஏன் காரில் அழைத்து வந்தாய் என கூறி வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது ஜாகிர் உசேனின் அருகிலிருந்த ரஞ்சித்குமார் தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து சரவணகுமாரை குத்தியுள்ளார். அப்போது தனது நண்பனான சரவணகுமாரை காப்பாற்ற சென்ற காதர் இஸ்மாயிலையும் ரஞ்சித்குமார் குத்தி உள்ளார். இதில் காதர் இஸ்மாயிலுக்கு வயிற்றிற்கு கீழ் கத்தி ஆழமாக இறங்கி படுகாயமடைந்து ரத்தம் கொட்டி உள்ளது. இதேபோன்று சரவணகுமாருக்கும் வயிற்றில் கத்தி குத்தி காயம் ஏற்பட்டுள்ளது. இருவரையும் ஆம்புலன்ஸ் உதவியுடன் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகராறு குறித்து தகவல் அறிந்து சத்திரப்பட்டி காவல்துறையினர் அங்கிருந்த ரஞ்சித்குமார், கார் உரிமையாளர் ஜாகிர் உசேன் மற்றும் 3 பெண்களையும் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். இதனிடையே படுகாயத்துடன் சென்ற காதர் இஸ்மாயில் உடலை பரிசோதித்த மருத்துவர் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். காயமடைந்த சரவணகுமார் மட்டும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ரஞ்சித்குமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரையும் ஜாகிர் உசேனையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் அடுத்தவர் காதலியுடன் பிறந்தநாள் கொண்டாடிய விவகாரத்தில் நண்பர்கள் இடையே ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்த சம்பவம் அங்கு பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.